வணக்கம் நண்பர்களே. இந்த வார வீக்கெண்ட் ஸ்டோரி இதோ ரெடி ஆயிருச்சு. பகைவனின் காதலி. கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பகைவனின் காதலி, அத்தியாயம் 11. சிந்தாமணி, விக்ரம பாண்டியன் பெரும் பாக்கியசாலி. உன்னை போன்ற பொற்கொடியை அவன் மணப்பதற்கு முன்பிறவியில் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சிந்தாமணி, என்னிடம் மட்டும் காதோடு காதாக சொல். நீ அவனை முதலில் சந்தித்தது மதுரையிலா, கங்கை கொண்ட சோழபுரத்திலா என்று கேட்டார் குலோத்துங்க சோழன். சிந்தாமணியின் முகம் ஒரு கணத்தில் மாறியது. நாணம் மறைந்தது, குலைவு குலைந்தது, விழிகளில் உணர்ச்சி மாறியது, இதழ்கள் துடித்தன. விக்ரம பாண்டியனையா? நானா? காதலிக்கிறேனா? எங்கே முதலில் சந்தித்தேனா? ஐயா, அரசர் தவறாக புரிந்து கொண்டு விட்டார் போலிருக்கிறதே. விக்ரம பாண்டியனை நான் காதலிக்கவில்லை. நான் வீரபாண்டியன் மகன் மீது உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன். இதை எப்படி சொல்வது? சிந்தாமணி, விக்ரமன் உத்தம குணமுடையவன். அவன் தந்தை ஒரு சமயம் ஈழத்தவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு நமக்கு விரோதமாக புறப்பட்டான். நமது படைகளை இவர்கள் என்னவென்று நினைத்து விட்டார்கள். பாவம், ஓட ஓட விரட்டினோம். அந்த பெருமை உன் தந்தையைத்தான் சேரும். நான் கங்காபுரியை விட்டு நகரவே இல்லை. உன் தந்தையின் போர் திறமைக்கு நிகர் அவரேதான் என்று சொல்லி வரும்போது தந்தையை பற்றி காளி கோயில் பூசாரி கூறியதும் அவளுக்கு நினைவு வந்தது. சிந்தாமணி சலனம் ஏதுமின்றி நின்று கொண்டு இருந்தாள். குலோத்துங்கனுக்கு மேலும் உற்சாகம் பிறந்தது. விக்ரமனின் தந்தை நமக்கு அடிபணிந்தார். சமாதானம் பேச கங்கை கொண்ட சோழபுரத்திற்கே அவர் வந்து விட்டார். தஞ்சம் என்றடைந்தவரை ஆதரிப்பதுதானே தர்மம். அவரையும் அவர் மகனையும் என்னருகே சமமாக உட்கார வைத்து விருந்துண்ண செய்தேன். அந்த நிகழ்ச்சி உனக்கு நினைவில்லையா சிந்தாமணி? அவள் அதை நினைத்து பார்த்தாள். அத்தியாயம் 12. மாளிகை விருந்து மண்டபத்தில் குலோத்துங்கன் அருகே விக்ரமன் அமர்ந்திருந்தான். நுனி வாழை இலையில் பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டன. மல்லிகை மெல்லரும்பை போன்ற அன்னம், சோழ நாட்டு காவேரி விளைச்சலால் பூத்த மெல்லரும்பு சோறு இலையில் இடப்பட்டது. சிந்தாமணி என்று அழைத்தார் சக்கரவர்த்தி. பொதுவாக வேற்று ஆடவர் முன்னிலையில் அந்த புற பெண்டீர் வருவதில்லை. ஆனால் சிந்தாமணிக்கு முழு உரிமை உண்டு. சித்திரத்தில் குலுங்கி வருவது போல் சிந்தாமணி கையில் நெய்க்கிண்ணத்துடன் வந்தாள். விக்ரமன் அந்த அழகு தேவதையை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டு இருந்தான். விக்ரமா, இலையையும் கொஞ்சம் பார்த்துக்கொள். இன்று உன் விழிக்கு விழுந்திருக்கவில்லை என்று சக்கரவர்த்தி கூறியவுடன் அங்கிருந்தவர்கள் அனைவரும் பெரிதாக நகைத்தனர். விக்ரமன் தலையை குனிந்து கொண்டான். ஏனோ சிந்தாமணி தலை குனியவில்லை. தோல்வியுற்று சரணாகதி அடைந்து வந்திருக்கும் அந்த பாண்டியகுமாரனை பார்த்த போது அவளுக்கு எந்தவித உணர்ச்சியும் ஏற்படவில்லை. பெண்களுக்கே உரிய இயற்கையான நாணத்துடன் அவள் துள்ளி உள்ளே ஓடிவிட்டாள். சிந்தாமணி அதை நினைத்து பார்த்தாள். அந்த நிகழ்ச்சி, விக்ரமனின் பார்வை, அங்கிருந்தவர்களின் சிரிப்பு அவளுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. பிறகு மதுரையில் தான் விக்ரமனை சந்தித்தாள். விக்ரமன் இப்போது பாண்டிய அரசன். சோழ சக்கரவர்த்தி குலோத்துங்கனுக்கு அடங்கிய அரசன். விக்ரமன் கண்களில் அவள் அதிகப்படுவதில்லை. அவளிடம் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றமெல்லாம் வேறொரு இடத்தில் சேர்ந்து விட்டதே. அத்தியாயம் 13. ஒரு சமயம் சிந்தாமணியும் அவளுடைய தோழிகள் இருவரும் வைகையை கடந்து வடமேற்கு திக்கிலுள்ள அருவிக்கரைக்கு உல்லாசமாக சென்றனர். அங்கேதான் அவள் வீரபாண்டியன் மகனை சந்தித்தாள். மக்கள் நடமாட்டம் இல்லாத கானக பகுதியில் இருந்து அந்த பாலடைந்த காளி கோயிலின் முன் மண்டபத்தினுள் அவளும் தோழிகளும் சென்று அமர்ந்தனர். நடந்து வந்த களைப்பு, கால்கள் தள்ளாடின, நா வறண்டது. ஒரு வாய் தண்ணீர் குடித்தால் ஸ்வர்க்கமே இன்பமே விடலாம் போல தோன்றியது. தோழிகள் இருவரும் தண்ணீர் கொண்டு வர சென்றனர். நாளிகை ஆகிக் கொண்டே இருந்தது. தோழிகளை காணவில்லை. சிந்தாமணிக்கு இருப்பு கொள்ளவில்லை. எழுந்தாள். ஒரு முறை குறுக்கும் நெடுக்கும் நடந்தாள். கோயில் மணி அங்கிருப்பதை கண்டாள். மணியோசை எழுப்பினால் தோழிகள் விரைந்து வருவர் என்றெண்ணி மணியோசை எழுப்ப முயன்ற போது அவள் கரத்தை மற்றொரு கரம் பற்றியது. சிந்தாமணி திரும்பினாள். அவள் உடல் சிலித்தது. உடலெங்கும் புதுவித உணர்ச்சி ஏற்பட்டது. விக்ரம பாண்டியனை காணும்போது தோன்றாத உணர்ச்சி இப்போது ஏற்பட காரணம் என்ன? அவள் ஒரே ஒரு முறைதான் அவனை நிமிர்ந்து நோக்கினாள். அத்தியாயம் 14. உஷ், மணியை இங்க யாரும் அடிக்க கூடாது என்றான் அந்த வீர இளைஞன். கோயில் மணி நாதத்தை எழுப்பத்தானே இருக்கிறது என்று சிந்தாமணி கேட்டாள். ஆமாம், இங்கே நிலை வேறு. மணியோசை எழுப்புவதற்கான நேரம் காலம் தேவை வேறு என்றான் இளைஞன்.
அந்தி சந்தி உச்சி வேளைகளில் பூஜை நடக்கும் போது எழுப்புவார்கள் என்பது தெரியும். பக்தர்கள் மனக்குறையை தெரிவிக்க வரும்போது மணியோசை எழுப்பி மனக்குறையை தெரிவிப்பார்கள் என்றும் அறிவேன் என்றாள் சிந்தாமணி. அவன் விழிகளை, முகத்தை, அகன்ற மார்பை, வீரக்கலல் அணிந்த கரங்களை ஒரே கணக்கில் அளந்தெடுப்பது போல் கண்டுகொண்டு, மற்ற கோயில்களில் இருக்கலாம், இந்த கோயிலுக்கு பூசை கிடையாது, இந்த காளிக்கு நெய்வேத்தியம் கிடையாது. இந்த காளி கண் திறந்து வீரபாண்டியன் மீண்டும் பாண்டியாரியனை ஏற என்று என்று அருள் புரிகிறாரோ அன்றுதான் இவளுக்கு பூசை, அன்றுதான் நெய்வேத்தியம் என்றாள் இளைஞன். மணியோசை என்று கேட்டாள் சிந்தாமணி. மணியையும் மத யானை போன்ற வாலிபனின் வடிவையும் ஒரே முறை பார்த்தவாறு, மணியோசை எழுப்புவோம், இங்கே வீரர்களை கூடுமாறு செய்ய. வீரர்களா? ஆமாம், பாண்டிய வீரர்கள். இந்த மதுரை அரியணையில் அமரக்கூடிய நியாயமான உரிமையாளரான வீரபாண்டியனின் ஆபத்துதவி படையை சேர்ந்த வீரர்கள். அவர்கள் எங்கே இருப்பார்கள்? அவர்கள் இந்த கானகத்தில் எங்கு வேண்டாலும் இருப்பார்கள். கானகத்திற்குள் ஏன் மறைந்து வாழ்கிறார்கள்? புலி பதுக்குவது எதற்காக? தக்க தருணத்திற்கு எதிர்பார்த்திருக்கிறோம். ஏன் இப்போது மாதிரி மதுரையை ஆள்வதும் ஒரு வீரபாண்டியன் மன்னன் தானே. இவன் நாட்டை சோழருக்கு அடிமைப்படுத்திய சோழ பாண்டியன். நீங்கள்? அத்தியாயம் 15. நான் சுதந்திர பாண்டிய நாட்டை மீண்டும் பெற உயிர் உள்ள மட்டும் போராடி கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் வீரபாண்டியனின் புதல்வன். சிந்தாமணி இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த வாலிபனை நிமிர்ந்து நோக்கினாள். அவள் மீது தேவதரு மலர்கள் தூவப்பட்டன போல் உணர்ச்சியை அடைந்தாள். பொதிகை நின்று சந்தனத்தென்றல் உடல் எல்லாம் மென்மையாக படர்ந்தது போன்ற உணர்ச்சியை அடைந்தாள். பனித்துளிகளை அவள் மேனி எங்கும் தடவியது போன்ற நிலையை அடைந்தாள். வீரபாண்டியன் மகனா தாங்கள்? அவள் வியப்புடன் விழிகள் விரிய கேட்டாள். ஆமாம், அந்த சுந்தர மாவீரனுடைய மகன், மற்றொரு சிங்கக்குட்டி. அது சரி, நீ யார்? நான் அறியலாமா? இந்த கானகத்திற்குள் ஏன் வந்தாய் என்று அவன் கேட்டான். ஒரு கணம் சொல்லலாமா வேண்டாமா என்று சிந்தாமணி சிந்தித்தாள். ஏனோ மறைக்க கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. நான் பகைவனின் மகள் என்றாள். அதை சொல்லி முடிப்பதற்குள் ஏதோ சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டது போலவும் தீயை தீண்டியது போலவும் உணர்ந்தாள். குலோத்துங்க சோழ தேவரது அபிமான புதல்வியா? அடடா, பகைவனிடம் வந்து சிக்கிவிட்டாயோ என்று கூறியவாறே வீரவாலிபன் பெரிதாக நகைத்தான். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.